ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் 10 கொஸ்டின் வந்து டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோலையும் 10 கொஸ்டின் தான் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு முந்தைய வீடியோவில் வந்து கொஸ்டின் 11க்கு ஆன்சரை வந்து உங்களை சொல்லியிருப்பேன். ஸோ அதற்குண்டான சரியான ஆன்சரை பார்த்துடலாம். இரு பொருள்களுள் ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் வருவது ஆன்சர் ஏகதேச உருவக அணி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இந்த திருக்குறளுக்கு என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா, வள்ளுவர் வந்து மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக உருவகம் செய்துவிட்டு உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை. இப்படி ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் வருவது ஏகதேச உருவக அணி. இந்த திருக்குறளை கொடுத்துட்டு என்ன அணின்னு கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த திருக்குறள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இக்குறளில் பயின்று வரும் அணி ஏகதேச உருவக அணி. இரு பொருள்களுள் ஒன்றை உருவப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் வருவது ஏகதேச உருவக அணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். டேஸ் ஒரு நாட்டின் அரணன்று. ஆன்சர் வயல். வயல் ஒரு நாட்டின் அரண் அன்று. இந்த கொஸ்டின் படிக்கும்போது கண்டிப்பாக புரியாத மாதிரி இருக்கும். ஸோ பாடப்பகுதியில் இருக்க அந்த விளக்கத்தை பார்த்துடலாம். 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் 3வது பருவத்தில் பக்கம் 43. அதில் ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்க. அரண் அப்படின்னு கொடுத்துட்டு 7 அந்த திருக்குறள் பாருங்க. மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழல் காடும் உடையது அரண். இந்த திருக்குறளுடைய பொருள் தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழலுடைய காடும் ஆகிய 4ம் உடையதே அரண் ஆகும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வயல் என்பது ஒரு நாட்டின் அரண் அன்று. அடுத்ததா கொஸ்டின் 2. ஒரு செயலை செய்யும் பொழுது மற்றொரு செயலை செய்வதற்கு வள்ளுவர் கூறிய உவமை. ஆன்சர் யானை. ஒரு செயலை செய்யும் பொழுது மற்றொரு செயலை செய்வதற்கு வள்ளுவர் கூறிய உவமை வந்து யானை. அதற்குண்டான விளக்கத்தை பார்த்துடலாமா? 2வதா இருக்கு இல்லையா, அந்த திருக்குறளை பாருங்க. வினையால் வினையாக்கி கோடல் நனைகையுள் யானையால் யானையா தன்று. இந்த திருக்குறளுக்கு என்ன பொருள்னு பார்த்துடலாம். இப்ப ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பர். அதுபோல ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்துக் கொள்ளல் வேண்டும். இந்த திருக்குறள்ல பயின்று வரும் அணி வந்து உவமை அணி. இந்த திருக்குறள்ல பாத்தீங்க அப்படின்னா, திருவள்ளுவர் வந்து ஒரு செயலை செய்வதற்கு யானையை உவமையாக சொல்லியிருக்காரு. ஒரு செயலை செய்யும் போது மற்றொரு செயலையும் செய்வதற்கு வள்ளுவர் கூறிய உவமை யானை. கொஸ்டின் 3. பிறப்போக்கும் டேஸ் உயிர்க்கும். ஆன்சர் எல்லா. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். 9வது திருக்குறள் நல்லா கவனிச்சு பாருங்க. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். இந்த திருக்குறளுக்கு என்ன பொருள்? பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே. அவர்கள் செய்யும் நன்மை தீமை ஆகிய செயல்களால் அவர்களது சிறப்பு இயல்புகள் ஒத்திருப்பதில்லை. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். கொஸ்டின் 4. தன்னாடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் தன் கூட்டல் நாடு தன்னாடு. கொஸ்டின் 5. முத்தையா என்னும் இயற்பெயர் கொண்ட கவிஞர். ஆன்சர் கண்ணதாசன். முத்தையா என்னும் இயற்பெயர் கொண்ட கவிஞர் கண்ணதாசன். பாடப்பகுதியில் இருக்க கண்ணதாசனுடைய குறிப்புகளை பார்க்கலாம். 7ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 3 பக்கம் 46. ஸோ கண்ணதாசன் பாடிய பாடலில் இருக்க சொல்லும் பொருளும். சாந்தம் என்னும் சொல்லுக்கு அமைதி என்பது பொருள். மகத்துவம் என்னும் சொல்லுக்கு சிறப்பு என்பது பொருள். பேதங்கள் வேறுபாடுகள், தாரணி உலகம், தத்துவம் உண்மை, இரக்கம் கருணை. கண்ணதாசனின் இயற்பெயர் வந்து முத்தையா. இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள் போன்ற வடிவங்களில் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். ஏராளமான திரைப்பட பாடல்களையும் எழுதியுள்ளார். கண்ணதாசன் அவர்கள் வந்து தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியம் ஆகும். முத்தையா என்னும் இயற்பெயர் கொண்ட கவிஞர் கண்ணதாசன். கொஸ்டின் 6. இயேசு காவியத்தை இயற்றியவர்.
ஆன்சர் கண்ணதாசன். இயேசு காவியத்தை இயற்றியவர் கண்ணதாசன். கொஸ்டின் 7. டேஸ் உடையோரே நற்பேறு பெற்றவர் ஆவார். ஆன்சர் இரக்கம். இரக்கம் உடையோரே நற்பேறு பெற்றவர் ஆவர். கொஸ்டின் 8. தானூறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் தான் கூட்டல் ஒரு. தானூறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் கூட்டல் ஒரு. கொஸ்டின் 9. தன்னை அறிதல் கவிதை இடம்பெறும் நூல். ஆன்சர் மகளுக்கு சொன்ன கதை. தன்னை அறிதல் கவிதை இடம்பெறும் நூல் மகளுக்கு சொன்ன கதை. பக்கம் 50 நூலிலே பாருங்க. சே. பிருந்தா புகழ்பெற்ற பெண் கவிஞர்களில் ஒருவர். மழை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார். பாடப்பகுதியில் இருக்க இந்த கவிதை மகளுக்கு சொன்ன கதை அந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தன்னை அறிதல் கவிதை இடம்பெறும் நூல் மகளுக்கு சொன்ன கதை. கொஸ்டின் 10. காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். ஆன்சர் சமுதாய வழிகாட்டி. காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்பது பொருள். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின், அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இது. பனங்கல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1916, ஆப்ஷன் பி 1920, ஆப்ஷன் சி 1924, ஆப்ஷன் டி 1927. இந்த 4 ஆப்ஷன்ல சரியான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணும்போது இதற்குண்டான ஆன்சரை அந்த வீடியோவில் அப்டேட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.